ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. இங்க ரொம்பவே மனசொடைஞ்சு போய் தான் இருக்காங்க. யாருடைய முகத்திலுமே அவங்களால முழிக்க முடியல குமாரால. அதுக்கப்புறமா அவங்க பெரியப்பாவ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. குமார் ரூம்குள்ளேயே இருப்பாங்க. வெளியவே வரமாட்டாங்க. எப்படி அவங்களுடைய முகத்துல நம்ம முழிக்கிறது அப்படின்ட்டு ரூமுக்குள்ளாரயே இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, குமார் வந்து ஒரு மாதிரி ஏக்கத்தோடயே இருப்பாங்க. "டேய் போடா போய் அண்ணங்கிட்ட பேசு. அப்பா நான் எப்படிப்பா பெரியப்பாவுடைய முகத்துல போய் முழிப்பேன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, இப்ப முகத்தால முழிக்க உனக்கு கஷ்டமா இருக்கா? போடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உள்ளார போகவும் முத்துவேல் பாட்டுக்கு சைலன்ட்டா இருப்பாங்க. பெரியப்பா என்ன மன்னிச்சுடுங்க பெரியப்பான்னு சொல்லிட்டு, முத்துவேல் வந்து சக்திவேல் அதாவது முத்துவேலுடைய கால்லயே விழுந்துருவாங்க குமார் இருந்துட்டு. உடனே "டேய் குமார் எந்திரிடா என்னடா பண்ணிட்டு இருக்க?" "இல்ல பெரியப்பா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னதான் கதிர் மேல கோவம் இருந்திருந்தாலும் உங்கள நான் அப்படி தள்ளியிருக்க கூடாது. அவசரப்பட்டு உங்கள தள்ளிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. ஆனா அத பத்தியெல்லாம் யோசிக்காம, உங்கள தள்ளி விட்டதும் இல்லாம, உங்கள ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போய் சேர்க்காம என் பாட்டுக்கு போயிட்டு என்ன மன்னிச்சுடுங்க. ஏதோ ஒரு இதுல அப்படி பண்ணிட்டேன்றாங்க. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விட்றா குமாருன்றாங்க. டேய் கதிர் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? இங்க பாரு கதிரும் நானும் அப்படி இன்னும் பேசிக்கல சரியா? அவன் என்கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தான். நீ ஏன்டா நான் அவன்கிட்ட பேசினேன் இந்த அளவுக்கு நீங்க கோவப்படுறீங்கன்றாங்க. நீங்க நினைக்கிற மாரி கதிர் வந்து கெட்டவன்லாம் மோசமானவன் இல்ல. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். ஆனா ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல அப்டின்ட்டு கதிர பத்தி மறுபடியும் சொல்றாங்க. இங்க பாருடா, தயவு செஞ்சு கதிர பத்தி தப்பா நினைக்காம, அவன் எப்படிப்பட்டவன்றத தெரிஞ்சுட்டு, தயவு செஞ்சு கதிர்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படியெல்லாம் நடந்துக்கோங்கன்ற மாரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.